Good morning to all. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா brain eating amoeba fever. ஸோ நம்ம இதோட ஆர்கானிசம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நெக்லேரியா ஃபவுலேரியா. இது வந்து ஒரு ஃப்ரீ லிவிங் அமீபான்னு சொல்லுவோம். இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்டா, இப்போ ரிவர், பாண்ட், லேக்கு, ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி நமக்குள்ளே காசு ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்விம் பண்ணுறது, டைவ் பண்ணுறது, ஸோ வாட்டரை நம்ம ஃபோர்ஸாக ஸ்ப்ளாஷ் பண்ணுறப்ப நமக்கு வந்து நோஸ் வழியாக அந்த அமீபா வந்து என்ட்ராகும். பட் ஆனால் அந்த வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணோம்னா நமக்கு அந்த அமீபா என்ட்ராகாது. நோஸ் வழியாக அது பிரைனில் போயிட்டு பிரைமரி அமீபா மெலினோ என்செஃபலைட்டிக்ஸுங்கிற ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அது காஸ் பண்ணுது. ஸோ இதோட மெக்கானிசம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வாட்டரில் வந்து அமீபா ப்ரெசென்ட் ஆகிருக்கப்ப நம்ம ஸ்விம் பண்ணுறப்போ இல்லை டைவ் பண்ணுறப்போ ஃபோர்ஸாக வாட்டர் ஃப்ளாஷ் ஆகிறப்ப நோஸ் வழியாக என்ட்ரு ஆகி ஆல்ஃபேக்ட்ரிக் எபித்திலியமில் போய் அட்டாச் ஆகிக்கும். ஆல்ஃபேக்ட்ரிக் எபித்திலியம்ஸ் ஆர் நத்திங் பட் ஸ்மெல் சென்சிங் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ அது வழியாக ஆல்ஃபேக்ட்ரிக் நர்வ் வழியாக ட்ராவல் பண்ணி ஆல்ஃபேக்ட்ரிக் பல்ப், அதாவது பிரைன் டிஷ்யூஸில் போய் அது அட்டாச் ஆகி ரப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். பிரைனில் உள்ள ப்ரோட்டீன்ஸு, செல் மெம்பரைன்ஸ், பிரைன் டிஷ்யூஸ் இது எல்லாத்தையும் வந்து அது எங்கல்ஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிரைன் டிஷ்யூ வந்து பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் அமீபா வந்து அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பிரைனில் வந்து சிவியரான இன்ஃப்ளமேஷன்ஸ் வரும், ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நெக்ரோசிஸ்னால் டிஷ்யூஸ் வந்து டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நம்ம என்னென்ன சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா இயர்லி ஸ்டேஜில் ஹை ஃபீவர், ஹெட்டேக்கு, வாமிட்டிங், நாசியாக இருக்கும். லேட்ரல் ஸ்டேஜில் என்ன ஆகும் பார்த்தோம்னா நமக்கு பேலன்ஸ் லாஸ் ஆகுறது, சீச்சர்ஸ், ஹாலுசினேஷன்ஸ், கோமா, டெத் வரையும் காஸ் ஆயிடும். ஒன்ஸ் நம்ம பாடியில் இது என்ட்ரு ஆகி 24 to 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அதோட சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இயர்லி ஸ்டேஜில் நம்ம டயக்னைஸ் பண்ணோம்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா அது கோமா வரையும் நமக்கு அது கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் டைவ், ஸ்விம் பண்ணுறப்போ நோஸ் கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் நோஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வாட்டரை வந்து பாயில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அந்த டிசீஸ்.